வறுமையை நாம் எப்படி வெல்ல முடியும்? பண்டைய காலத்தில் நாட்டின் அதிக வறுமை இல்லை, ஏனெனில் நிறைய வேலை வாய்ப்புகள் விவசாயம் மற்றும் பால் துறைகளில் ஈடுபட்டிருந்தன. நவீன உலகில் பணக்காரர்கள் ஏழைகளை விட பணக்காரர்களாக மாறுகிறார்கள். மேலும் நம் நாட்டின் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். ஆனால் பணக்காரர்களோ மேன்மேலும் வளர்ந்து இன்னும் பணக்காரர்களாகவே மாறுகிறார்கள். இந்தியாவில் ஏழைகள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பணத்திற்கு அடிமையாக இருப்பதுதான். இதற்கு காரணம் நிதி அறிவு. நிதி அறிவு இல்லாதவர்கள் இறக்கை இல்லாத பறவை போன்றவர்கள். மறுபுறம் வீடு இல்லாமை ஆதரவற்ற மக்கள் எதிர்கொள்ளும் மற்றொரு பெரிய பிரச்சனை. ஏழை மக்கள் வாங்க முடியாத அளவுக்கு மெட்ரோ நகரங்களில் வாடகை அதிகம். மேலும் அதிக மக்கள் தொகை விகிதம் காரணமாக வேலையின்மை வேகமாக அதிகரிக்க தொடங்குகிறது. எல்லா மனிதர்களும் 2 கைகளோடு தான் பிறக்கிறார்கள். வாழ்க்கையில் முன்னேற மூன்றாவதாக இன்னொரு கை தேவைப்படுகிறது. அந்த கைதான் இந்த உலகத்தை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. 2 கைகள் இல்லாத மனிதன் கூட மூன்றாவது கையாக தன்னம்பிக்கை கொண்டிருந்தால் சாதிக்க முடிகிறது. வறுமையை முற்றிலும் வறுமை என்றும் ஒப்பிட்டு வறுமை என்றும் 2 வகையான வறுமை சொல்லலாம். முற்றிலும் வறுமை என்பது ஒரு குடும்பத்தின் வருமானம் அக்குடும்பத்தினரின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத அளவில் மிக குறைவாகவே இருக்கும். மிக குறைந்த அளவு வாழ்க்கை தரத்திற்கும் கீழான நிலையில் உள்ளவர்களை இது குறிக்கும். ஒப்பிட்டு வறுமை என்பது ரொம்ப ஏழ்மையாகவும் இல்லாமல் பணக்காரர்களாகவும் இல்லாமல் நடுத்தர மக்களை குறிக்கும். நம் இந்தியாவில் இவ்விரண்டு வகை வறுமையும் காணப்படுகிறது. ஸோ இந்த வீடியோவில் வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வெற்றி என்பது என்ன? உண்மையில் வெற்றி என்றால் என்ன? நாம் எதை நினைத்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அது சரியாக முடித்து விட்டோம் என்ற சந்தோஷம் கிடைத்தால் அதுவே வெற்றி. வெற்றி என்பது ஒருவருக்கொருவர் வேறுபடும். நமக்கு கஷ்டப்பட்டு கிடைத்த வெற்றி இன்னொருவருக்கு ஒன்றுமில்லாத விஷயமாக கூட இருக்கலாம். வாழ்க்கையில எதையும் சாதிப்பதற்கான 10 சிறந்த வழிகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, உங்களை புரிந்துகொள். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாம் தவறு செய்கிறோம். என்னை அடையாளம் காண முடியவில்லை, நமக்கு என்ன வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு முன் நாம் எதையும் பெற விரும்பவில்லை என்று சொல்ல வேண்டும். நான் எளிமையாக இருக்கட்டும், நான் ஒரு மாணவன் என்று வைத்துக்கொள்வோம். பள்ளிக்கு செல்வது வருவது ஒரு சிலரை தவிர மற்ற அனைவரும் வருவதற்கும் போவதற்கும் இடையில் தான் இருக்கிறோம். நாம் அடைய வேண்டியதை சரியாக புரிந்து கொள்ள முயலுவதில்லை. அதனால் எங்களுக்கு வரும் முடிவுகளில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் விரும்புவது நான் நல்ல பலன்களை பெற விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடாது. மாறாக எனக்கு A கிரேட் அல்லது A+ கிரேட் வேண்டும் என்று இருக்க வேண்டும். நீங்கள் யாரை விரும்புகிறீர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். பின்னர் அதை பெற கடினமாக உழைக்க உங்களுக்குள் ஒரு வித்தியாசமான உணர்வு வேலை செய்யும். நம்பர் 2, டைரியில் எழுதுங்கள். வழக்கமான டைரியில் எழுதுவதன் மூலம் நீங்கள் வெற்றியின் படிக்கட்டுக்கு செல்லலாம். நம்ப முடியவில்லையா? ஒரு மாதம் எழுத முயற்சிக்கவும். நீங்கள் எதை பெற விரும்புகிறீர்களோ அதை மனப்பாடம் செய்யாமல் காகிதத்திலோ அல்லது டைரியிலோ எழுதலாம். உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எழுதி வைத்திருங்கள். பின்னர் உங்கள் மனதில் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அடைய விரும்பும் நேரத்தை இலக்காக வைத்திருங்கள். பிறகு படிப்படியாக வெற்றி பாதையில் செல்வீர்கள். 3, திட்டங்களை உருவாக்குங்கள். திட்டமிடாமல் யாரும் வெற்றி பெற மாட்டார்கள். இப்பொழுது உங்கள் முக்கியமான பணி துல்லியமாக திட்டங்களை உருவாக்குவதாக இருக்கும். நீங்கள் அமைதியான இடத்தில் உட்கார்ந்து வேலையை எப்படி தொடங்குவீர்கள், முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும், வேலை செய்யும் போது உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை எவ்வாறு தீர்ப்பது என்று முடிவு செய்யுங்கள். ஒவ்வொரு வேலையும் எப்படி அழகாக முன்னேறுகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். சாதனையாளர்கள் அனைவருமே நேரத்தை திட்டமிட்டு அதற்கான வேலையை தொடங்குவார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு நேரமும் முக்கியம் என்பதை தெரிந்து கொண்டவர்கள். ஆகவே திட்டமிட்டு உங்களை நேரங்களை வீணடிக்காமல் நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுங்கள். நீங்கள் சாதிப்பதற்கு திட்டமிடல் பெரும் பங்கு வகிக்கிறது. நம்பர் 4, எதிர்மறை சிந்தனை. 90% மக்கள் எதிர்மறையான சிந்தனையால் வெற்றி பெற முடியாது. எதிர்மறை எண்ணங்களால் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து விலகி இருங்கள். என்னால் முடியாது என்று உங்கள் மனதில் தோன்றுவது மிக இயல்புதான். பலரால் அது முடியவில்லை, என்னால் மட்டும் எப்படி முடியும் என்று எதிர்மறை சிந்தனையுடன் இருக்காதீர்கள். பலரால் முடியாது என நினைத்த காரியங்கள் ஒரு சிலரால் மட்டும் ஏன் முடிகிறது? ஏனென்றால் அவர்கள் நேர்மறையான சிந்தனைகளை கொண்டவர்கள். அதனால் நீங்கள் நேர்மறையாக சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் உதயமாகியிருப்பதை காண்பீர்கள். 5, பிறரை நம்பாமல் இருப்பது. ஒவ்வொரு மனிதனும் தன் கனவுகளை நிறைவேற்றுவதில் மும்முரமாக இருப்பான். கனவு உங்களுடையது அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் கனவை வேறு யாரும் நிறைவேற்ற மாட்டார்கள். அதை நீங்களே செயல்படுத்த வேண்டும். ஆனால் பல சிறிய விஷயங்களில் நீங்கள் வேறொருவரின் உதவியை பெறலாம். ஆனால் அடிப்படையில் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். அதனால்தான் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது. உங்கள் வெற்றி உங்கள் கையில் தான் உள்ளது, மற்றவர்கள் கையில் அல்ல என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் உழைக்க வேண்டும்.
நம்பர் 6, சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்துங்கள். நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் நம்மளை சோம்பேறியான சூழலில்தான் வைத்திருக்கிறார்கள். இது உங்களை ஒரு புதிய வழியில் சிந்திக்கவும் வேலை செய்யவும் அனுமதிக்காது. சிந்திக்காமல் வேலை செய்யாமல் இருந்தால் எப்படி சாதிக்க முடியும்? நீங்கள் எதை அடையப் போகிறீர்கள் என்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இந்த கடினமான பணியை எளிதாக்க உங்கள் சிந்தனை சக்தியை நீங்கள் பயன்படுத்தலாம். சிந்தனை சக்தியை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவு வெற்றி அடைவீர்கள். ஒவ்வொரு சிந்தனை துளியும் உங்கள் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதை மறவாதீர்கள். நம்பர் 7, வேலையை விரும்பு. கிவ் அண்ட் டேக் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. நீங்கள் வேலையை எவ்வளவு விரும்புகிறீர்களோ அந்த வேலையும் உங்களுக்கு அதே அளவு லாபத்தை தரும். நீங்கள் செய்வதை மகிழுங்கள், அன்புடன் வேலை செய்யுங்கள், பின்னர் வேலை மகிழ்ச்சியாக இருக்கும். வேலையில் எப்பொழுதாவது ஓய்வெடுக்கலாம். நீங்கள் வெற்றி பெறுவது கடினம் அல்ல என்பதை நீங்கள் காண்பீர்கள். வேலையை விரும்பி செய்தவர்கள் யாரும் தோற்றதில்லை. அப்படியே தோற்றாலும் உங்கள் வேலையில் உள்ள குறைகளை கண்டறிந்து மீண்டும் வேலையை விரும்பி செய்வதன் மூலம் நிச்சயம் வெற்றியடைய முடியும். நம்பர் 8, ஆபத்துக்கு அஞ்சாதீர்கள். முன்னணி வங்காள கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் வார்த்தைகளில், என்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுங்கள், இது என்னுடைய பிரார்த்தனை அல்ல. நான் ஆபத்துக்கு பயப்படவில்லை. துக்கத்தில் வலி இல்லை, ஆறுதல் இல்லை, துயரத்தில் என்னால் வெல்ல முடியும் என்று ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருப்பார். நீங்கள் அடைய விரும்பும் அனைத்தும் 100% வெற்றியுடன் செய்ய முடியாது. புதிதாக எதையாவது சேர்க்க வேண்டும், எதையாவது தவிர்க்க வேண்டும் என்று பல சிக்கல்கள் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கண்டு அஞ்சுவது மூலம் உங்களால் வாழ்க்கையில் ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியாது. நீங்கள் ஆபத்துக்கு அஞ்சுவது மூலம் எந்த வேலையை அமைத்து கொண்டாலும் உங்களால் வெற்றியை உறுதி செய்ய முடியாது. உங்கள் வெற்றியை நீங்கள் தான் உறுதி செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொண்டு தைரியமாக இறங்குங்கள், வெற்றி கிடைக்கும். நம்பர் 9, உறுதியுடன் இருங்கள். உங்களுக்கே உறுதியுடன் இருங்கள். இது மிகவும் கடினமான பணி, ஆனால் இந்த சாதனை உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. வழியில் பல பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் உங்கள் வாக்குறுதியில் உழைப்பில் உறுதியாக இருங்கள். வெற்றி உங்களை எப்படி வலம் வருகிறது என்று பாருங்கள். நீங்கள் வெளியேற விரும்பினால் நீங்கள் நிச்சயமாக உங்கள் கனவுகளை கொன்று விடுவீர்கள். நம்பர் 10, இறுதியில் பாதி இல்லாமல். வெற்றி பெற உங்கள் வேலையில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். பலர் எதிர்மறையான கருத்துக்களை கூறுவார்கள். பெரிய மற்றும் சிறிய ஆபத்துகள் நிறைய உள்ளன. வெற்றிக்கான திறவுகோல் கைவிடக்கூடாது, அதன் முடிவை பாருங்கள். எனவே நீங்கள் தொடங்கியதை இறுதி வரை போராடுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற அதுதான் ஒரே வழி என அதை கடைபிடிங்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்ப எப்படி இருக்கிறீங்க, அதாவது எந்த படியில் இருக்கிறீங்க நினைத்து பாருங்கள். நான் வெற்றி பெற மாட்டேன், என்னால் வெற்றி பெற முடியாது, நான் வெற்றி பெற வேண்டும், நான் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும், நான் வெற்றி பெற முயற்சி செய்கிறேன், என்னால் வெற்றி பெற முடியும், நான் வெற்றியை நோக்கி செல்கிறேன். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னு நீங்களே உங்களை கேட்டுக்கிட்டு முயற்சி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.